குடியாயமுக்கு ஃப்ரீயா இல்லை. மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை டோலி கட்டி 3 கிலோமீட்டர் வரை தூக்கி சென்று தகனம் செய்த கிராம மக்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள நெல்லித்துறை கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட கடம்பன்கோம்பை எனும் மலை கிராமத்தில் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மலை கிராமங்களில் போதிய தார் சாலை வசதி இல்லாததாலும் இருக்கும் பாதையும் குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளதாலும் இந்த பகுதி மக்கள் போக்குவரத்திற்கு மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். மலை கிராம பாதை மோசமான நிலையில் இருப்பதாலும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதாலும் வாகன ஓட்டிகள் யாரும் இப்பாதை வழியே செல்ல தயங்குகின்றனர். இதனால் அவசர கால நேரங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் பிற வாகனங்கள் வரக்கூடிய அளவிற்கு கூட சாலைகள் இல்லாததால் அந்த பகுதி மக்கள் சிரமப்படுகின்றனர். நெல்லித்துறை பகுதியை சேர்ந்த மணி என்பவர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் நெல்லித்துறை பகுதி கடம்பன்கோம்பை வரை கொண்டுவரப்பட்டது. ஆனால் இறந்தவர் இல்லம் நீராடி என்ற கிராமத்தில் உள்ள நிலையில் மேற்கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனம் இயக்க இயலாது என கூறி அங்கேயே உடலை இறக்கிவிட்டனர். வேறு வாகனங்களும் மலை கிராம மண்பாதையில் வரவில்லை என்பதால் அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பகுதி மக்களே டோலி கட்டி உடலை தோளில் சுமந்து எடுத்து சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது. நெல்லித்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் வாகனங்கள் செல்லும் பாதைகளை சீரமைத்து தார் சாலைகளாக மாற்றித்தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோவை மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர்.